அன்பு உறவுகளே, வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன். இன்றைக்கும் பொழுது போல் கண்டிப்பாக ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள் பெருகிருச்சு. குறிப்பாக பஸ்ஸு, கார், எல்லாமே எவ்ரிதிங். வீட்டுக்கு 2 டூ வீலர் இல்லைன்னா அவங்க இந்தியாவில், ஏன் தமிழகத்திலேயே வாழ்கிறது குறைவு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா வீட்லேயுமே இன்றைக்கி கார் இருக்கா? சரி, ஓகே. இவ்வளவு வாகனங்கள் இருக்கே, பல்வேறு வாகனங்கள் கலராக இருக்குது. பல கலரில் இன்றைக்கி வாகனங்கள் தயாரிக்கப்படுது. ஆனால் இந்த வாகனங்களில், அது 4 வீலராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், 3 வீலராக இருக்கட்டும், எந்த 6 வீலர், 8 வீலர் போயிட்டே இருக்குது. இவ்வளவு வண்டியில் ஒரு பொருள் மட்டும் ஒரே கலரில் தான் இருக்கும். அது என்ன கலர்? எந்த பாகம் ஒரே மாதிரியான கலரில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எது ஒரே மாதிரி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். குட். டயர் தான் வாகனங்கள் பல வண்ணங்களில் இருந்தாலும் டயர் மட்டும் கருப்பு நிறமாக இருக்குது. அந்த வாகனங்கள் கருப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் என்ன கலரில் இருந்துச்சு அப்படின்னா, வாகனங்களில் இருக்கக்கூடிய டயர்கள் வெள்ளை நிறத்தில் இருந்துச்சு. ஆனால் அது நாளடைவில் அது உழைக்கலை. இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம்தான் இதை எப்படி தவிர்க்கிறது? அடிக்கடி டயரை மாத்திரமே, அடிக்கடி சேதாரமாகுது, அடிக்கடி பஞ்சர் ஆகுது, அடிக்கடி டயர் வெடிக்குது அப்படின்னு பல்வேறு இது இருந்தப்போ இந்த வேதியியலார், அந்த கெமிஸ்ட்ரி, நான் ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார், அவங்க தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூய்மையான ரப்பரை, வெள்ளையாருக்கு போதும் தூய்மையான ரப்பரை தான் பயன்படுத்தினாங்க இல்லைங்களே. தூய்மையான ரப்பரில் கார்பன் பிளாக் அதை ஆட் பண்ணுறாங்க. கார்பன் பிளாக்கை சேர்த்து டயர்கள் தயாரிக்கப்பட்டன. இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக போனோம். இன்டீரியராக பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கெமிஸ்ட்ரி வாதியார்னா பியூனா என் சொல்லணும், பியூனா எஸ் சொல்லணும். பியூட்டாடைன், ஸ்டைரின், அக்ரிலோ நைட்ரைல் இதுகளில் இருந்து தான் தயாரித்தாங்கங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கே நம்ம வரல. இந்த கார்பன் பிளாக்குங்கிற வேதிப்பொருளை தூய்மையான ரப்பரில் சேர்க்குற போது டயரானது என்னது, அதிக வலிமையானதாகுது. அதில் ஏற்படக்கூடிய உராய்வு தான் என்னது, இந்த உராய்வு காரணமாக டயரில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை எது கார்பன் பிளாக் கடத்துறதுனால, எது கடத்துது? கார்பன் பிளாக் கடத்துறதுனால டயரானது நீண்ட ஆயுளை பெறுகிறது. அதான் முக்கியம். என்ன சொன்னேன்? கார்பன் பிளாக் அதிக உராய்வின் போது வெப்பத்தை கடத்துவதனால இது என்னது, நீண்ட ஆயுளை தருது. இன்னும் சொல்லப்போனால், இப்போ சூரியன்லேருந்து என்ன கதிர் வெளியில் வரும் நீங்களே சொல்லுங்கள். புறஊதா கதிர்கள் தான் அதிகமாக வரும். இந்த புறஊதா கதிர்கள் எது உள்ளே வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டயர் தான் வாங்குது. அந்த டயர் வாங்குறப்ப இந்த டயரோட வெப்பம் எதுக்கு போகுது? மற்ற பாகங்களுக்கு போகாமல் அந்த அனைத்து பாகங்களையும் பாதுகாக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு நிற டயர் தான். உங்களுக்கே தெரியும், கருப்பு ஷர்ட் போட்டு வெயில் காலத்தில் போனீங்கன்னா என்ன ஆகும்? எவ்வளவு ஹீட்டை உள்வாங்கும். அப்போ நம்ம பாடி எவ்வளவு பாதிக்கும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஹீட்டையும் எது வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு நிற டயர் தான் வாங்குது. வாகனங்களில் இருக்கக்கூடிய பாகங்கள் பாதுகாக்கப்படுது. வலிமையான நீண்ட ஆயுளை வாகனங்களுக்கு தருதுங்கிறதுக்காக வாகனங்கள் கருப்பு நிறத்தில் இருக்குது. இவ்வளோதான். நன்றி. தகவலுக்காக உங்கள் முருகேசன். நன்றி, வணக்கம்.